குருவின் தினம் ஒரு சுவடுகளில் பாடக்கல்வி முறையை எல்லோருமே எப்படி எல்லாம் கற்றுக்கிட்டாங்கங்கிறதுக்கு இன்றைய காலகட்டமும் சரி, இறந்த காலத்தில் இருக்கிற அதாவது முற்காலங்களில் எப்படி எல்லாம் பாடத்திட்டங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டது, எதற்காக அந்த பாடத்திட்டம் அப்படின்ற வார்த்தையை கூட சொன்னாங்கங்கிறதுக்கான கல்வி திட்டத்தை மீண்டும் கூட ஒரு விளக்கம் எடுத்துக்கலாங்க. ஒரு கல்வி முறைங்கிறது எல்லோருக்குமே அனுபவ ரீதியாக கிடைக்கும் பொழுது அதிலிருந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய வெற்றியும் தோல்வியும் அதில் எப்படி எல்லாம் இடம்பெறுதோ அதில் அவர்கள் மீண்டு வருவதிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கல்வியின் சாராம்சத்தை முழுமையாய் புரிந்து அதில் எந்த அளவுக்கு தனக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கும் இந்த கல்விக்கும் எந்த ஒரு வேதிகலனும் முழுமை பெற்றால் போதும் அந்த கல்வியில் அவங்க முழுமையான தேர்ச்சி அடைகிறாங்கன்னு கூட சொல்லலாங்க. ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி இரண்டையுமே கணிக்கக்கூடியது தான் இந்த கல்வி முறைனா, இந்த பாடத்திட்டம்னா. அப்போ இந்த காலகட்டத்தில் அதே வெற்றி தோல்விங்கிறது எதனை நோக்கி பயணிக்குதுங்க? புத்தக ஏடுங்கிறது எல்லோருக்குமே எப்படி இருக்குங்கிறதுக்கும், அனுபவம் வாயிலாக அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பாடத்திட்டங்கிறது அவர்களின் வாழ்க்கைங்கிற வெற்றியை நோக்கி பயணித்த ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் எதனை நோக்கி பயணித்தார்களோ அதில் முழுமை அடையுதுங்கிறதையும் எல்லோருக்கும் சொல்ல ஆசைப்படுதுங்க. ஆனால் வாழ்க்கை தத்துவத்தின் முக்கியமான பாடங்கள்லாம் நாம் எதனை நோக்கி பயணிக்கிறோமோ அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்தே அது முடிய போகிறதுங்கிறத புரிந்து கொண்டால் மிகவும் எளிய பாடங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கலாங்க. நித்தியவான் ஒருவர் நிதர்சனத்தை சொல்ல பல இடங்களில் போராடி பார்த்தாராங்க. போராடின பல இடங்களில் அவருடைய வெற்றியும் சரி தோல்வியும் சரிங்க 3 முகமாக காட்ட ஆசைப்பட்டாராங்க. முதல் முகத்தில் அவர் யார் அந்த வெற்றிக்கு வித்திடுகின்றாரோ அவரையே அதில் காட்ட ஆசைப்பட்டாராங்க. சரிங்க, இப்போ தோல்வின்னு ஒன்று வருதுன்னு வச்சிங்களேன், அதை யாரை காட்ட ஆசைப்படுறாரு? அந்த தோல்விக்கும் அதற்கு யார் வித்திடுகின்றாரோ அவரையே காட்ட ஆசைப்படுறாராங்க. இடைப்பட்ட ஒன்று யார் என்று கேட்கும் பொழுது அந்த இடைத்தரகராக இருக்கிற யாரோ ஒருத்தர் மூன்றாவதாக எங்கே இருக்கின்றாரோ அவரை மூன்றாவதாகவும் மறைமுகமாகவே காட்ட ஆசைப்படுறாராங்க. நேர்த்தியான சில விஷயங்களில் எல்லோருமே தன்னையும் தன்னை சார்ந்த விஷயங்கள்லையும் எல்லோருமே முழு வெற்றி அடையணும்னு ஆசைப்படும் பொழுதெல்லாம் அந்த வெற்றிக்கு வித்திட்டவங்க எங்கிருந்து புறப்பட்டார்களோ அங்கிருந்தே அவர்களின் தோல்வியும் மிகவும் நெருங்கிய இடத்துலேருந்து தான் கொடுக்கப்படுதுன்னா, அந்த வெற்றிக்கும் சரி தோல்விக்கும் சரி இரண்டுக்கும் சமநிலையாக இருக்கின்ற ஒன்று தான் நிதர்சனமானதுங்கிறத புரிந்து கொண்டால் போதுங்க. உங்களுடைய முழுமைத்துவம் உங்களிடமிருந்தே முழுமையாக வெளிப்படுங்க. ஆசீர்வாதம் கொடுக்கின்ற பொழுது கூட அச்சுத அரிசியில் எல்லோருமே எதனை போடுகின்றார்கள்ங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள் நிர்ணய எண்ணத்தில் எது வேண்டுங்கிறது தான் எல்லோரும் எண்ணி கேட்குறாங்க. அந்த எண்ணம்ங்கிறது எல்லோரிடமும் நிதர்சனமாக இருந்தால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அந்த ஆசீர்வாதமும் முழுமை பெற்றுடுங்க. நிதர்சனவான்களின் நித்தியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களிடம் இருக்க, நான் உங்களுள் எதுவாக இருக்க ஆசைப்படுகின்றேனோ அதில் நான் மறைந்தே காணப்படுவேன். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றுங்க.